இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ நிரூபிக்கணும். இல்லன்னா வீட்டை காலி பண்ணிட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பிடணும். சரியா? எப்படியும் இந்த வீடு நம்ம வீட்டுக்காருக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் இவகிட்ட இருந்து நம்ம புடுங்கணும். நேத்து 2 பேர் இங்க வந்து உங்ககிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க சிவனாண்டியோட ஆளுங்க தான். சிவனாண்டி ஏதோ கிரிமினலா வேலை செஞ்சு இந்த வீட்டை நீங்க அவருக்கு எழுதி கொடுத்த மாதிரி மாத்தி எழுதிருக்காரு. இல்ல மாப்பிள, நான் பத்திரத்தை நல்லா படிச்சுட்டு தான் கையெழுத்து போட்டேன். அதுல ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கே அந்த 2 கிரவுண்ட் நிலத்தை தான் நான் ட்ரஸ்டுக்கு கொடுக்கறதா எழுதி இருந்தது. இந்த வீட்டை நான் சிவனாண்டிக்கு கொடுக்கறதா எங்கேயுமே எழுதவே இல்லை. அப்புறம் எப்படி பத்திரத்துல இருந்த விஷயம் மாறி இருக்கும்? அத்த, நம்ம எழுதினதுக்கு அப்புறம் அது மறையிற மாதிரி நிறைய பேனாலாம் இருக்கு. சகல, என்னப்பா சொல்ற? அப்படி ஒரு பேனா இருக்கா? அது என்ன பேனா? ஆமா, எழுதின கொஞ்ச நேரத்திலே அது மறைஞ்சிரும். என்னப்பா சொல்ற? நாம இப்ப ஏதாவது ஒரு பேப்பர்ல அந்த பேனா மூலியமா எழுதுனா அடுத்த 1 ஹவர்ல எழுதினதெல்லாம் அழிஞ்சு பிளெயின் பேப்பர் ஆயிடுமா? ஆமாங்க, அந்த மாதிரி எழுதின பத்திரத்துல தான் அத்தை கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க.